ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கழுத்தில் வரக்கூடிய கருப்பை சட்டுன்னு 5 நிமிஷத்தில் போக வைக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம அதிகமான காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. கடையிலேருந்து நம்ம எதோ க்ரீமெல்லாம் கூட வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்காக நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் கூட எடுத்திருப்போம். இது எதுவுமே பலன் தராமல் போனால் கூட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். டக்குன்னு ஒரு சூப்பரான அதிசயத்தையே நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி கை முட்டி, கால் முட்டி, கால்களில் ஏற்படக்கூடிய கருப்பு, இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தோலோட நிறத்துக்கு மாறுபாடாக நம்முடைய உடம்புல எந்த இடத்துல அதிகமான கருமை இருந்தாலும் அதை சட்டுன்னு போக வச்சு நம்முடைய நிறத்தையே அதிகமாக்கி கொடுக்கும். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா பேராசிட்டமால் தான். நார்மலாக நமக்கு ஒரு சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா முதல்ல நமக்கு தரக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பேராசிட்டமால் மருந்து தான். அல்லது நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட அங்கே நமக்கு இந்த பேராசிட்டமால் டேப்லெட் கிடைக்கும். இந்த டேப்லெட்டை வச்சு நம்ம அருமையாக போக வைக்க முடியும். இதுக்காக நம்ம ரெண்டு டேப்லெட் தான் எடுத்துருக்கிறோம். இந்த 2 டேப்லெட்டையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஒரு கல்லோ அல்லது இந்த மாதிரி ஒரு கட்டையை வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா நல்லா உடஞ்சி வந்துடும். இப்போ நான் ஒரு கட்டை வச்சு நல்லா தட்டிட்டேன். தட்டினதுக்கப்புறமா அதை ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பவுலோ அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் தான். எந்த பிராண்டு காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரூ காஃபி தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். காஃபி தூள் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம காஃபி தூளை போட்டாச்சு. அடுத்ததான் நம்ம தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தான். நம்ம கறிக்காக சேர்க்கக்கூடிய, அதாவது சமையலுக்கு சேர்க்கப்படுவோம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் தூளில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் நம்ம 3ஆவதாக சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் ஒரு 5லேருந்து 6 சொட்டுக்கு, அதாவது ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா எலுமிச்சை பழம் தான். இந்த எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி பாதி எலுமிச்சை பழச்சாறு மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த காஃபி தூள் நல்லாவே இதில் கரைஞ்சி வரும். அந்த அளவுக்கு நம்ம திருப்பி இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க. இப்போ நம்முடைய கழுத்துலையோ அல்லது கால் முட்டிலேயோ அல்லது நம்ம டெய்லி செப்பல் போட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடம் மட்டும் தனியாக தெரியும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கருமையோ நம்ம போக வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அந்த இடத்துல நல்லா கழுவி எடுத்துக்கணும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அழுக்கு இருக்குது இல்லை வேர்வை அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் முதல்ல நல்லா கழுவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பொருளை ஒரு ப்ரஷ்ஷு வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ப்ரஷ் இல்லைன்னா கையிலேயே வச்சு நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாங்க. நம்ம வந்து அதிகமான எலுமிச்சை பழச்சாறு இதில் சேர்த்துருக்குறோம். நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை பழச்சாறில் அதிகமாகவே விட்டமின் சி இருக்குது. அதனால தான் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் வெறும் எலுமிச்சை பழச்சாறில் மட்டுமே இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறோங்க. அதே மாதிரி நம்முடைய கழுத்தில் கருமை வரத்துக்கு நிறையவே காரணங்கள் இருக்கலாம். அதாவது நம்ம உடம்புல ஹார்மோன் மாற்றத்தால் கூட நமக்கு இந்த கழுத்தில் கருமை ஏற்படும். அதே மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய செயின், நம்ம வந்து கவரிங் நகைகளை அதிகமாக பயன்படுத்துகிறதால கூட நமக்கு கழுத்தில் கருமை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அந்த எலுமிச்சை பழச்சாறை பிழிஞ்சு ஊற்றிருந்தோம் இல்லைங்களா, அதோட அந்த வேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். அந்த வேஸ்ட்டை வச்சு, அதாவது எலுமிச்சை பழத்தோடு அந்த தோல் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது நம்ம இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உடம்புல மற்ற எந்த பாகங்களையும் வரக்கூடிய கருமையை விட கழுத்தில் வரக்கூடிய கருமை சட்டுன்னு எல்லாருக்குமே காட்டி கொடுத்துடும். நம்மளை பார்த்த உடனேயே இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய கருமையை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனாலேயே நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய கருமையை போக வைக்கிறதுக்கு அதிகமாக பாடுபடுவோம். இந்த சிம்பிளான டிப்ஸை நம்ம செஞ்சாவே போதுங்க. சட்டுன்னு ஒரே நாள்லேயே நம்ம கழுத்து கருமையை போக வைக்க முடியும். இப்போது இந்த லெமனோட தோல் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தாச்சு. நம்ம தேய்க்கும் போதே பாருங்கள், அந்த கருமை கொஞ்சம் மாறுதை நாமளே பார்க்கலாங்க. இப்போ நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா கை வச்சு ஒரு தடவை நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தா செய்யணும். நம்ம தேய்ச்சோமா கழுவுறோமோ அப்படின்னு விட்டோம்னா கண்டிப்பாக அது போகவே போகாது. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த கருமை உடனடியாக வரது கிடையாது. நாள் பட அந்த கருமை கொஞ்சம் அதிகமாயிட்டுமே போகுமே தவிர அது வந்து குறையாது. அதனால் இந்த கருமை படர்ந்த இடங்களை கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம தேய்ச்சிக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணால் மட்டும்தான் இதை போக வைக்க முடியும். ஏற்கனவே நம்ம ஒரு பவுலில் பேராசிட்டமால் டேப்லெட் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கூடவே நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும். அது என்னென்னா கோல்கேட் தான். இந்த கோல்கேட்டில் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூனு வரைக்கும் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம பல்லு விளக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் தாங்க. இப்போது நான் வந்து 1 ஸ்பூன் வரைக்கும் இந்த கோல்கேட்டை சேர்த்துருக்குறேன்.
நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த கோல்கேட் நல்லாவே ப்ளீச் பண்ணும். ஒரு பாத்திரத்தை கூட நல்லா கழுவி கொடுக்கும் இந்த கோல்கேட். அதே மாதிரி தான் நம்முடைய உடம்புல அதிக நாட்களாக ஒரு இடத்துல கருமை படர்ந்துருக்குது அப்படின்னா அந்த இடத்த கூட ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கோல்கேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல கோல்கேட்டை சேர்த்துக்கிட்டோம். மூணாவதாக நம்ம சேர்த்துக்கிட்ட பொருள் என்னென்னா உப்பு தான். ஒரு அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்தாவே போதும். நம்ம தண்ணி சேர்த்த உடனேயே அந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா இதில் நல்லாவே கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா தான் நாம் இதை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருந்தது அப்படின்னா அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னாவே அதை நல்லா க்ரீமி பதத்துக்கு நல்லா குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். இப்போ நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா நல்லாவே குழஞ்சி நல்லா க்ரீமி பதத்துக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நல்லா மசாஜிங் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த இடத்துல கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. கை வச்சோ அல்லது இந்த ஸ்பூன் வச்சோ ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். பேராசிட்டமால் டேப்லெட் சேர்த்துருக்குறமே இதனால் ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு பயப்படலாம் தேவையில்லை. பேராசிட்டமால் டேப்லெட் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கக்கூடிய டேப்லெட் தான். இந்த டேப்லெட்டை நம்ம வெளியே சேர்க்குறதால நமக்கு உள் சைடில் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போகிறது இல்லைங்க. நம்ம வெளியில் தோலை தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தோல் நமக்கு முகத்தில் இருக்கக்கூடிய தோலை விட ரொம்ப கடினமான தோலாக இருக்கும். இந்த கடினமான தோல் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம இதை அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா சட்டுன்னு நல்லா ப்ளீச் பண்ணி அந்த இடத்தையே வெண்மையாகிடும். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டு வச்சிடலாங்க. நம்ம போட்டு தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டு வச்சிட வேண்டியது தான். அதுக்கப்புறமா ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி தொடச்சி விட்டுடலாம். இந்த துணி வச்சு தொடச்சதுக்கு அப்புறமா நார்மலாக நம்ம உடம்புக்கு என்ன சோப்பு போட்டு குளிப்போமோ அந்த சோப்பு வச்சு நல்லா கழுவி எடுத்துடணுங்க. இதை அப்படியே விடவும் கூடாது. நார்மல் தண்ணிலேயே நம்ம கழுவி எடுக்கக்கூடாது. கடைசியாக நம்ம சோப்பு வச்சு அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி கழுவிடணும். இதே மாதிரி கழுத்து பகுதியிலையோ கால்லையோ அதிகமான கருமை இருந்ததுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும்.